பங்கேற்றிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். ஒரு வாரத்திற்கு முன்பு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் என் அலைபேசியில் அழைத்திருந்தார். இது போல் ஒரு கூட்டம் வைத்திருக்கிறோம், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. அப்போது இதை பற்றி என்ன பேசலாம் என்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது யதார்த்தம் பார்க்கும்போது தமிழக ஊடகங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது என்று, எந்த எந்த சிந்தனையாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்குது என்று நமக்கு தெரியும். அது பார்க்கும்போது கடந்த ஒரு சில 4-5 ஆண்டுகளாக அரசியல் தளத்தில் புதிய தமிழகம் கட்சி ஊடகங்களால் எவ்வளோ ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விச் ஹண்ட் என்று சொல்லுவார்கள். எதை இருந்தாலும் ஒரு நரேட்டிவ் கற்பித்து அது கடுமையான விமர்சனங்கள். ஒரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல தேவையில்லாத கேள்விகளை கேட்டு தூண்டிவிட்டு அது போன்ற பல நிகழ்வுகள் இருக்கும். எந்த கருத்து சொன்னாலும் டாக்டர் கிருஷ்ணசாமி சர்ச்சை பேச்சு, அதாவது பேசி முடிச்ச ஒரே நிமிடத்தில் சர்ச்சை பேச்சு என்று தொலைக்காட்சியில் வந்துவிடும். நீங்கள் யார் சர்ச்சை பேச்சுன்னு முடிவு பண்ணுறதுக்கு? அது நீட் விவகாரமாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு விவகாரமாக இருந்தாலும் சரி, குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, ஏன் தேர்தல் முடிவுகளை குறித்து ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தும்போது கூட அதிலே கூட ஒரு சர்ச்சை. நீட் தேர்வை பற்றி நாங்கள் என்ன சொன்னோம்? 2016-17 நீட் தேர்வுக்கு ஆதரவு கொடுத்தோம். அது ஒரு இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு தேர்வு. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக கல்வி திட்டம் வந்து மேம்படுத்தப்படாமல் இருக்குது. இந்த தேர்வை வைத்தாவது அது மேம்படுத்தப்படும். அதனால் தமிழக மாணவர்கள் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் பங்கேற்று தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியும் என்று நாங்கள் பேசினோம். அப்புறம் அந்த அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டாள். அதற்கு தற்கொலையை வந்து ஒரு குளோரிஃபை பண்ணக்கூடாது, அது ஒரு தியாகமாக காட்டக்கூடாது என்று சொன்னோம். ஆனால் அதுக்கு அந்த ஊடகங்கள் தங்களை முற்போக்குவாதிகளாகவும் தங்களை இடதுசாரிகளாகவும் காட்டக்கூடிய ஊடகங்கள் எதுவுமே அதற்கு பொருட்படுத்தவில்லை. ஒரு தற்கொலையை வந்து ஒரு தியாகம் செய்து விட்டது போல மாணவர்கள் மத்தியில் விதைத்து ஏதோ தமிழகத்துக்கு மட்டும்தான் நீட் தேர்வு கொண்டு வந்து வஞ்சகம் செய்த மாதிரி பேசி இந்தியாவுடைய ஒரு இந்திய ஒருமைப்பாட்டுக்கே எதிராக இந்த கருத்துக்களை விதைக்க இந்த நீட் தேர்வை பயன்படுத்தி கொண்டார்கள். அடுத்ததாக குடியுரிமை திருத்த சட்டம் கேட்கும்போது ஒரு தொலைக்காட்சியினுடைய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அதில் குடியுரிமை எங்கள் தலைவர் கலந்து கொண்டிருந்த போது அந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி கேள்விகள் கேட்கிறார். அதற்கு பதில் அந்த நெறியாளர் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு பதிலடியும் கொடுத்து விடுகிறார். அப்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நெறியாளர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மேடையில் கலப்பு திருமணங்களுக்கு எதிராக பேசி ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, நீங்கள் ஒரு ஜாதிய தலைவர், நீங்கள் எப்படி தேசியத்திற்காக பேசலாங்கிற ஒரு மனநிலையில் ஒரு வக்கிர புத்தியில் இது போன்ற கேள்விகளை கேட்டு, அதாவது நேரலையில் பேட்டி எடுக்கும்போது சிஏஏ தான் முதல்ல கேட்டிருந்தாங்க. ஆனால் அது டிவியில் வரும்போது பார்க்கும்போது அந்த சிஏங்கிறது கடைசி ஒரு 10 நிமிஷம், அவங்களுக்கு மூக்கறுப்பு வருகிற ஒரு விஷயம் கடைசி 10 நிமிஷமும், மற்றதுல எல்லாம் அவர்களுக்கு தேவையான இதுகளை போட்டு நிரப்பி அந்த ஒரு வக்கிர புத்தியில் செயல்பட்டாங்க. அடுத்ததாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்திருந்தார். அதாவது நாங்கள் தேர்தல் களத்தில் வெற்றி அடையவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த தேர்தலில் அனைத்து சமூக மக்களின் வாக்குகளையும் நாங்கள் பெற்றோம் என்ற ஒரு சமூக மாற்றம், எந்த சமூக மாற்றத்திற்காக நாங்கள் அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறோமோ அதில் வெற்றி கண்டிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்கள் மத்தியில் மக்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். அதை சில பத்திரிகையாளர்கள் பொறுத்து கொள்ள முடியல. இந்த ஜாதிக்காரங்க ஓட்டு போடலையே என்று குத்தி காட்டுவது. அப்போ நீ இந்த ஜாதியை பற்றி புரிதல் இருக்கணும்னா நீங்கள் என்ன ஜாதின்னு சொரிஞ்சாதான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அது போன்ற நாங்கள் கேட்டோம். அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஜாதியை கேட்கலாமா என்று நீங்கள் பொதுவாக பார்த்தா அது தவறாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசும்போதோ, ஒரு மாலன் அவர்கள் பேசும்போதோ, ஒரு தினமலர் பத்திரிகையில் செய்தி வரும்போதோ, இந்த இடதுசாரிகளும் முற்போக்குவாதிகளும் என்ன பார்க்குறாங்க? இவங்க வந்து இந்த ஜாதி தான், இவர்கள் இப்படி தான் பேசுவார்கள் என்று ஒரு முத்திரை குத்துவது. அப்போது அதற்கு அவர்கள் ஜாதி பார்த்தா தப்பு கிடையாது. ஆனால் இவங்க கிட்ட ஒரு ஜாதி என்ன, ஒரு விளக்கம் கொடுப்பதற்கு ஜாதி என்னன்னு கேட்டால் கூட டாக்டர் கிருஷ்ணசாமி சர்ச்சை கேள்வி என்று போட்டு ஃப்ளாஷ் நியூஸ் அரை மணி நேரம் கொடுத்த பேட்டியில் ஒரு 10 செகண்டை மட்டும் கட் பண்ணி திருப்பி ஒரு நாளைக்கு 10 முறை போட்டி காட்டு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குவதை போல கொண்டு சேர்ப்பது. இதெல்லாம் வந்து ஏன் இவர்கள் இப்படி பேசுகிறாங்க? இவர்கள் முற்போக்குவாதிகள், இடதுசாரிகள், பெரியாரிஸ்டுகள், திராவிடவாதிகள், இவங்க எதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம்.
முற்போக்குவாதிகளாக இருந்துட்டு போட்டும். ஆனால் முற்போக்குவாதிகள் என்ற வேஷத்தம் போட்டுக்கொண்டு பிற்போக்குத்தனமாகவும் அரைகுறையாக கம்யூனிஸ்டத்தை படித்து வந்து பேசுவது தான் இங்கே நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம். இப்போ அதாவது போலியோக முற்போக்குவாதிகளை தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, நீங்கள் மக்களின் குரலாக இருக்கிறோம், தமிழக மக்களின் மனசாட்சியாக இருக்கிறோம், இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் அப்படின்னு பேசுகிறீங்க. சரி, தேவேந்திரகுல மக்கள் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக வந்து பட்டியலிருந்து வெளியேறணும் என்று போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்போல்லாம் கேட்ட கேள்வி, டாக்டர் கிருஷ்ணசாமி தான் இந்த மக்களின் ஒரே பிரதிநிதியா என்று தான் கேட்டீங்க. சரி, இப்போ கடந்த மாதம் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் 10,000 கிராமங்களில் உண்ணாவிரதம் இருந்தார்கள். இந்த கோரிக்கை, ஒரு நாள் வேலையை விட்டு ஒரு நாள் தொழிலை விட்டு அவங்க 10,000 கிராமங்கள் இருந்தாங்க. எந்த ஊடகவியாளர்களும் எந்த தமிழர்களின் குரல், தமிழர்களின் மனசாட்சி என்று பேசக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அந்த மக்களிடம் போய் கேட்டிருக்கலாமே. அதாவது இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒவ்வொரு இஷ்யூவை எடுத்து அந்த ஒரு இந்திய ஒருமைப்பாட்டுக்குள் தமிழகம் போய்விடக்கூடாது, அதிலிருந்து எப்படியாவது தடுத்து விடணும். நீட்டுனா ஒரே தேர்வுனா அதை எப்படி தமிழகத்துக்கு மட்டும் விளக்கு கொடுங்க, இது ஒரு தனி நாடு. ஜல்லிக்கட்டு வந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு ஏதோ ஒரு என்ஜிஓ அந்த மிருக வதை செய்யக்கூடாது என்று ஒரு வழக்கு போட்டு அது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதை ஏதோ தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தைன்னா எல்லா கலாச்சாரத்துலேயும் தான் இது போன்ற பசுகளை வைத்து சில கலாச்சாரங்கள் இருக்குது, அதுக்கு எல்லாம் தான் தடை வந்தது. அது தமிழர்களுக்கு மட்டும் வந்ததை போல அவர்கள் காட்டி அந்த தமிழர்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுது. மீண்டும் மீண்டும் அவர்கள் முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பிரிவினைக்கான ஒரு கருத்துக்களை திணிப்பது. அது ஊடகங்கள் என்பது ஒரு அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும். அரசின் செயல்பாட்டை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், மக்களின் மனநிலையை அரசுகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். மக்களுக்கு எந்த அரசும் மக்களை முழுமையாக திருப்திப்படுத்திட முடியாது. 50% மக்களை கூட திருப்திப்படுத்தி விட முடியாது. எந்த காலத்திலும் உலகத்தில் எங்கேயும் இது நடக்காது. எதிர்கருத்துக்கள் வரலாம், அரசுக்கு எதிராக மக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அரசுக்கு ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்கல என்பதற்காக, ஆட்சியில் இருக்கும் கட்சி பிடிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் எதிராக இந்த மக்களின் கோபத்தை திசை திருப்பிவிட்டு அதிலிருந்து பிரிவினை, உங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராபகேண்டா பாலிட்டிக்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வராதீங்க. அது உங்களுக்கு தான் அபாயகரமாக முடியும். இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ வட இந்திய ஊடகங்களில் இப்போ வந்து ஹைப்பர் நேஷனலிசம், இந்தியான்னு எல்லாத்துலேயும் இந்தியான்னு பேசுகிறாங்க அப்படின்னு இந்த முற்போக்குவாதிகள் இடதுசாரிகள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதற்கு காரணம் வந்ததே நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் நீங்கள் விதைத்த விதை தான். அப்போ நீங்கள் ஒரு பக்கம் இழுக்கும்போது இன்னொரு பக்கம் சும்மா இருக்க மாட்டான், அவன் வந்து இழுக்க ஆரம்பிக்கும். அப்போது ஹைப்பர் நேஷனலிசம் தான் போய் முடியும். நீங்கள் வந்து இங்கேயும் அதே தான், தமிழ்னு நீங்கள் ஏதோ தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியும் தமிழ் கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரம் வேறு என்பது போலவும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அபாயகரமாக முடியுதோ இல்லையோ, இங்கே வந்து அந்த இந்திய தேசம் என்பது மீண்டும் மீண்டும் இங்கே தீவிரமாக பதிஞ்சிட்டு வருது. எங்களோட அடையாளம் இது. உரிமைகள் மறுக்கப்படும், வஞ்சிக்கப்படும் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். நாங்களும் தான் பல ஆண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டோம் என்று பேசுகிறோம். ஆனால் எந்த காலத்திலும் நாங்கள் இந்த நாட்டையோ இந்த மண்ணையோ விட்டு கொடுத்தது கிடையாது. இது எங்களுடைய மண், எங்களுடைய நாடு என்று தான் நாங்கள் போராடி இருக்கிறோம். அதுபோல தான் இங்கே இருக்க மக்களோட எழுச்சி வரும். இங்கேயும் இந்த நாடை மீண்டும் ஒரு முறை துண்டாடுவதற்கு இங்கே அனுமதிக்க முடியாது. அதற்கு இது போன்ற ஒரு தேசிய ஊடகவியலாளர்களின் கூட்டங்களும் நல சங்கங்களும் அதற்கு ஒரு தளமாக, வலுவான தளமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.